அமெரிக்க தேசத்துல ஒரு பார் ஒண்ணு இருந்துச்சு. இந்த பாருடைய உரிமையாளர் நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்கும்போது, இயேசு இந்த பாருக்குள்ளே வந்தால் அவரை வெளியே துரத்தி விடுவேன் என்று அடிக்கடி சொல்லுவாராம். ஒரு முறை அந்த ஊருக்கு ஒரு புதுசா ஒரு ஊழியக்காரர் வந்தாராம். அவர் கொஞ்சம் வைராக்கியம் உள்ளவர், ஆண்டவர் மேல அசைக்க முடியாத விசுவாசம் உள்ளவர். அவர் காதுக்கு அந்த செய்தி எட்டினது. அவர் சொன்னாராம் இன்னொரு ஊழியக்காரரை பார்த்து, இன்றைக்கு நான் அந்த பாருக்குள்ளே போக போகிறேன். அந்த இன்னொரு ஊழியக்காரர் சொன்னாராம், எப்ப அங்க போகாத, இயேசு வந்தாலே வெளியே துரத்துவன் சொல்ற ஆளு, நீ போனா என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படின்ன உடனே, இல்ல கண்டிப்பாக நான் போவேன் என்று சொல்லிவிட்டு அன்று மாலை காத்திருக்கும் போது ஒரு பெரிய மழை பெய்தது. அந்த மழையின் காரணமாக குடிகாரர்கள் எல்லாரும் அந்த பார்ல வந்து நிரம்பி இருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறார்கள். அரை நிர்வாண டான்ஸ் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் குடித்துக் கொண்டிருக்கும் போது வேத புத்தகத்தை உயர்த்தி பிடித்தது போல அந்த ஊழியக்காரர் அந்த பாருக்குள்ளே நுழைந்தார். எல்லாரும் அவரை ஒரு மாதிரி பார்க்கறாங்க. அந்த பார் ஓனரும் அங்க முன்னால உட்கார்ந்துட்டு அவரை எடுப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உள்ள நுழைந்தவர் வேத புத்தகத்தை உயர்த்தி கொண்டு சொன்னாராம், இயேசு இன்றைக்கு இந்த பாருக்குள்ளே வந்திருக்கிறார். உடனே அந்த பாருடைய ஓனர் சொன்னானா, இயேசு வந்தால் அவரை வெளியேற்றுவேன், உன்னையும் சேர்த்து வெளியே துரத்துவேன் என்று சொன்னாராம். உடனே அவர் திரும்ப சொன்னாராம், உன்னை நேசிக்கிற இயேசு உன்னை நேசிக்கிறதுனாலதான் இந்த பார்க்குள்ள வந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு வேத புத்தகத்தை திறந்து, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இந்த வசனத்தை வாசித்து விட்டு வேத புத்தகத்தை மூடி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். நடனம் நின்றது. குடிக்கிறவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க உன்னிப்பா கவனித்துக் கொண்டிருக்கும் போது இவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த இடத்துல சக்கர நாற்காலியிலே ஒருவன் உட்கார்ந்திருந்தான். இவர் ஜெபிக்க ஜெபிக்க சக்கர நாற்காலியில் இருக்கிறவன் திடீரென்று கீழே விழுந்தான். எல்லாம் பதறி பார்த்து அவனை தூக்க ஓடி வந்தார்கள். அவன் சொன்னானா, யாரும் என்னை தூக்காதீங்க, யாரோ என்னை தள்ளிவிட்டார்கள். ஆமென். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு கரம் அவன் கையை பிடித்து தூக்குவதை உணர்ந்தானாம். மறுபடியும் தூக்க எல்லாம் கிட்ட வந்தாங்களாம். யாரும் என்னை தொடாதீர்கள், யாரோ என்னை தூக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னானா. கொஞ்ச நேரத்துல கண்ணால் பார்க்க முடியாத ஒரு தெய்வீக கரம் அவனை தூக்கி நிறுத்தினது. அவன் 2 காலும் உடமானவன். அந்த பார் ஓனருடைய பையனாகும் அவன். கொஞ்ச நேரத்துல எழும்பி நின்று குதித்தான். அந்த பாருக்குள்ளே ஓடினான். இயேசு என்னை சுகமாக்கினார். ஆமென். பிறந்தது முதற்கொண்டு அதுவரை நடக்க முடியாத தன் மகன் எழும்பி நடப்பதை பார்த்துவிட்டு இயேசு உள்ள வந்தா அந்த இயேசுவை துரத்துவேன் என்று சொன்ன அந்த பார் ஓனர் கதறி அழுது ஓடி வந்து முழங்கால் படியிட்டாராம். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த பாரின் நிலைமை மாற்றப்பட்டது. அன்று இரவெல்லாம் பார் மூடப்படல, ஆனா பார்ல மது விற்பனை செய்யப்படல. அந்த இரவெல்லாம் அந்த ஊழியக்காரர் அந்த பார் ஓனருக்கு உட்கார்ந்து வேத புத்தகத்தை வாசித்து சுவிசேஷம் சொன்னார். மறுநாள் காலையில ஒரு போர்டு வெளியில மாட்டப்பட்டது, பார் க்ளோஸ்டு. ஆனா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்கு பரிசுத்த ஆராதனை இதற்குள்ளே நடைபெறும்.